ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். ஓம் முருகா. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் சிறுவாபுரிங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். செல்வ வளம் பெருகும், தடைப்பட்ட காரியங்கள் நம்ம விட்டு விலகி போகும். இடம் வாங்கி போட்டு ரொம்ப நாள் ஆகுது, வீடு கட்டுற குடுப்பனையே வரல, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. லோன் வாங்கியாச்சும் ஃப்ளாட் வாங்கிடலான்னு நினைக்கிறோம், ஆனால் அதுவும் நம்மளால் லோன் ப்ராசஸ் ஆகலை. என்ன இப்படி தடை நடந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் போக வேண்டிய கோயில் சிறுவாபுரி முருகன் கோயில் தாங்க. லட்சக்கணக்கான பேர் இந்த கோயில் போயிட்டு வந்து அவங்களோட வீடு வாங்கியிருக்காங்க. கோயிலுக்கு போய் ஒரு பூட்டு ஒன்று பூட்டிட்டு வந்துடுவாங்கங்க. அங்கே போட்டுட்டு வீடு கட்டணும், வீடு வாங்கணும், எனக்கு நில பிரச்சனை தீரணும், செல்வ வளம் பெருகணுன்ட்டு. ஆனால் நிச்சயம் அவங்க பூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள போய் அதை திறப்பாங்க. ஏன்னா முருகன், இந்த சிறுவாபுரி முருகன் வீடு கட்டுற பாக்கியத்தை நமக்கு தராருங்க. இது பல பேர் சொல்கிற உண்மை. இந்த கோயிலுக்கு போய் பாலசுப்ரமணிய சுவாமியை மனமுருகி வேண்டி வந்தால் நமக்கு சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும். இது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த திருத்தல மூலவரை செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து 6 வாரம் வழிபாடு செஞ்சு வந்தோன்னா, வள்ளி மணவாள பெருமானை வணங்கி வந்தோன்னா திருமண தடை நீங்கும், செல்வ வளம் பெருகும், நினைத்த காரியம் வெற்றி அடையும். இத்திருத்தலத்தில் உள்ள மூலவரை 6 முறை வலம் வரணும். அப்படி வலம் வந்தால் மாற்றங்கள் நிறைந்த இன்பமான வாழ்க்கை நமக்கு உண்டாகும். இதெல்லாம் சத்தியமான உண்மை. இந்த கோயிலுக்கு போயிட்டு வர வர வாழ்க்கை ஏற்றம் தான். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையான கிளம்பிடுவாங்கங்க. அன்றைக்கி நாள் முழுக்க கோயில் நட திறந்திருக்கும். அப்பா கூட்டம் அலமோதும். வெளியில் வாசலில் வேல் விற்பாங்க பாருங்கள். எந்த நேரமும் ஏதாவது அங்கே போகிற பக்தர்களுக்கு கொடுத்துக்கிட்டே வேண்டுதல் வச்சுருப்பாங்க. வேண்டுதல் நிறைவேறிடும். 6 வாரத்துக்குள்ளே வேண்டுதல் நிறைவேறிடும். வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா நான் இதை செய்கிறேன்னு வேண்டியிருப்பாங்கல்ல, அதை அங்கே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. 6 வாரம் முடிஞ்சவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வேண்டுதல் நிறைவேறினவனை என்ன நேர்ந்துக்கிட்டாங்களோ அந்த நேர்த்தி கடனை செய்வாங்க. கோயில் கூட்டம் நிரம்பி வழியும். 6 வாரம் தொடர்ந்து எந்த தடையும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோன்னா உண்மையாக வீடு கட்டிடலாம். நம்மக்கிட்ட பைசா இல்லை, எப்படி பைசா திரட்டுவோம் அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் நம்மக்கிட்ட காசு வந்து சேர்ந்துருவோங்க. இந்த வீடு கட்டுறதோ இப்போ கல்யாணத்துக்காகவும் போகிறாங்க. ஆனால் சிறுவாபுரி முருகன் கோயில் வீடுக்காகவும் நிலப்பிரச்சனை தீரவும் சொத்து பத்து வாங்கிறதுக்கும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கவுங்க வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலை வச்சுக்கிட்டு 6 வாரம் போகிறாங்க. ஆனால் வீடு கட்டுறதுக்கு போகணுன்னா நிச்சயம் போக வேண்டிய கோயில் இந்த சிறுவாபுரி முருகன் கோயில் தான். கோயில் அவ்வளோ அழகு. கோயில் பேக் சைடில் ஒரு குளம் இருக்கும் பாருங்கள், அதில் தாமரை குளம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்போ நிறைய வியாபாரமயமாக்கிட்டாங்க. சுவாமியை பார்க்குறதுக்கு நீங்கள் ஒன்று கிட்ட போய் பார்க்கணுமா, இவ்வளோ ரூபா தாங்க, அவ்வளோ ரூபா தாங்கன்னு நிறைய பேர் வந்து இந்த வேலையெல்லாம் அங்கே பார்க்குறாங்க. நீங்கள் யார்கிட்டையும் மாட்டிக்காதீங்க. நம்மளோட நோக்கம் போய் கடவுளை பார்க்குறதுக்கு தான். அதனால் க்யூவில் நில்லுங்க. பொது தரிசனமும் இருக்குது. உங்களால் முடியும்னா பொது தரிசனத்தில் நின்று பாருங்கள். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் பொது தரிசனத்தில் போய் பாருங்கள். இல்லை மினிமமாக என்னாவது வாங்குறாங்கன்னா அந்த தரிசனம் போயிட்டு வாங்க. 6 மாதம் முன்னாடிலாம் போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கோயிலில் காசு பிடுங்குவாங்க. சுவாமியை கிட்ட போய் காட்டுவோம், நீங்கள் இங்கே பைசா கொடுங்க, அங்கே பைசா கொடுங்கன்னு. அவங்ககிட்டலாம் யார்கிட்டையும் மாட்டிக்காதீங்க. அந்த கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டாலே போதும். கடவுளை வேண்டிக்கிட்டே இருங்க. சுவாமி நிச்சயம் நமக்கு தரிசனம் கொடுத்து அனுப்புவார். நம்ம கொஞ்சம் பொறுமை இருக்கணும். பொறுமையும் நம்பிக்கையோடு தான் நம்ம எங்கே போனாலும் போகணும். அதோடு தான் நம்ம செயல்படணும். அப்போ தான் எல்லா காரியத்துலேயும் வெற்றி பெறுவோம். நீங்கள் வீடு கட்டணும், திருமண தடை எனக்கு போகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், செல்வ வளம் பெருகணும், குடும்ப ஐஸ்வர்யமாக இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேண்டுதல், அவங்கவுங்களுக்கு தக்கன என்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதலையும் இந்த சிறுவாபுரி முருகன் கிட்ட வேண்டிட்டு வாங்க. 6 வாரம் தொடர்ந்து போங்க. 6 வாரம் செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து போங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.